வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த ப்ளவுஸ் டிசைனும் கை டிசைனும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாரிங்க கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். இது பார்க்கலாம். இது வந்து கை டிசைனும் சேர்த்து வந்துடும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கழுத்து வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இடுப்போட உயரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சுற்றளவு வந்து 11 இன்ச்சு, உயரம் வந்து 15 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் லைனிங் வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சாரீ கலருக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். அழகான சாரீ. இந்த இது வந்து நல்ல ஒரு வைலட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் முந்தி. சாரீ வந்து நல்ல இந்த மாதிரி வெந்தய கலர் இல்லாமல் டார்க் எல்லோ மாதிரி இருக்குது. இப்போ பைப்பிங் ஃபுல்லாக நெக்குக்கு முடிச்சாச்சு. கொஞ்ச நாள் வந்து உடம்பு முடியாமல் பேக் பெயினால் கொஞ்சம் தைக்க முடியல. இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போடலான் இருக்கேன். பார்த்து நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது நல்லா கட் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு 3 இன்ச் உயரம் வச்சு நான் வரைஞ்சிருக்கேன். அப்போது அது இது வந்து நல்லா அழகான தாமரை டிசைன் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. 3 இதழ் வச்சு, அதாவது வந்து சென்டரில் ஒன்று, சைடில் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சு வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது வந்து கைக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து நம்ம எல்லோ கலரில் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சிலது வந்து அயன் பண்ணுறதுல ஒட்டிக்கும், சிலது வந்து லைட்டாக ஓரத்தில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு நம்ம ப்ளவுஸோட கலருக்கு பைப்பிங் பண்ணிக்கலாம். இது எதுக்காக தையல் போடணும் அப்படின்னா, நமக்கு அடையாளத்துக்காக. நம்ம அது சென்டரில் வந்து பைப்பிங் ஃபுல்லாக வரும், அது வந்து ஓரத்தில் மட்டும்தான் வரும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அடையாளம் போட்டோம்னா அது கரெக்டாக அந்த தையலுக்கு நேராக நம்ம சென்டரில் இருக்க பகுதியை வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுடிதார் மாடல் நிறைய போட்டிருக்கேன். திண்டுக்கல் சுடிதாரில் நிறையவே சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. ஏன்னா சாரியில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். திண்டுக்கல் சுடிதாரில் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு கட் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் கொடுங்க. இப்போ ஒன்று பெரட்டி எடுத்துடலாம்.
இது ஒரு சின்ன பென்சிலு இந்த மாதிரி வச்சு கூட திருப்பலாம், இல்லை பெரிய ஊசி வச்சு திருப்பலாம். திருப்பிட்டு நல்லா 2 சைடும் கட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்ருங்க. அயர்ன் பண்ண வேணாம். அயர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப இழுத்துக்கும். அயர்ன் பண்ணாமல் நீங்கள் திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துகிட்டு 2 சைடும் கட் பண்ணி விட்ருங்க. நல்லா இப்படி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த தாமரைப்பூக்கு பைப்பிங் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த தையல் போட்டுருந்தோம்ல, அது மேலேயே வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது கைக்கு இந்த மாதிரி 2 சைடும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி வந்துடும். அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கைக்கு பைப்பிங் கொடுத்துட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். சென்டர் அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம 1/4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அந்த பைப்பிங் மேலே வச்சு எதிலிருந்து உங்களுக்கு வேணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளிட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கீழே வலிச்சுக்கலாம். இதை கட்டர் வச்சு கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தாமரைப்பூ வச்சுக்கலாம். அது சில பேர் இந்த கட்டிங் போடுவாங்க, கட் பண்ணிவிட்டு இது தைப்பாங்க. சிலருக்கு அது தூக்கிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி சொல்லுவாங்கன்றதுக்காக நம்ம இந்த டிசைனை அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே தாமரைப்பூ வச்சுக்கலாம். அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தாமரைப்பூ வச்சு தையல் போட்டுடலாம். ஃபுல்லாக 3 இதுக்கும் தையல் போட்டிங்கன்னா அதுக்கு லைன் போடணுனாலும் போட்டுக்கலாம். இல்லை கீழே மட்டும் ஒரு பட்டன் வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. அப்படியே நம்ம ப்ளவுஸ்லேயே வந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வச்சு தைச்ச மாதிரி கூட தெரியாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கை டிசைன் முடித்ததும் நம்ம அடுத்து கழுத்து போகலாம். முடிச்சுட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிவிட்டு கூட நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவதும் டிசைன் இந்த மாதிரி தைச்சி போடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டிசைன் நிறைய அதில் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம 2 கைக்கும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு லைன் கொடுக்கணும்னு சொன்னல, அது பைப்பிங் கீழே வச்சு நம்ம அப்படியே கழுத்தை சுற்றி கொடுத்துடலாம். இதுக்கு ஃப்ளிட்ஸ் எல்லாம் வைக்க தேவையில்லை.
ஸோ கிராஸ் பீஸுன்றதுனாவே உங்களுக்கு நல்ல இழுவை கொடுக்கும். அதனால் வந்து அடிப்பக்கம் மட்டும் அந்த ப்ளவுஸ் பக்கம் மட்டும் கீழே லைட்டாக இழுத்து கொடுத்துட்டு மேலே வந்து அந்த 1/4 இன்ச்சு அந்த பீஸ் வந்து வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி முன்னாடி வரைக்கும் என்ன வந்து நீங்கள் டிசைன் பண்ணாலும் அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நல்லா மடிச்சுட்டு தைச்சி விட்டுடலாம். இது சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா படிஞ்சு கொடுக்கும். சப்போஸ் யாரும் டிசைன் எதுவுமே வேணாம், இந்த மாதிரி லைன் வச்சு கொடுங்கன்னா கூட 2 லைன் வைக்கலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லோ கொடுத்துட்டு நடுவில் ஒரு கலர் கொடுக்கலாம், அதுவும் இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக கழுத்துக்கு கட் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு வந்து ஒரு 5 லைன் இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன் நான். 5 லைன் வைக்கிறேன். அது வந்து உங்கள் விருப்பம் தான். இல்லை 3 போதுனாலும் 3 கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போ இது சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி 5 பீஸ் வரும், வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு எப்படி பைப்பிங் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கு தையல் போட்ட மாதிரி இதுக்கு போட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடையாளத்துக்கு. இது கை தனியாக இது தனியாக போடலாம். என்னென்னா 2யும் ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் கையும் இதுவும் போடுறேன். நம்ம வந்து கைக்கு எப்படி டிசைன் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி தான் நெக்குக்கும் கொடுக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ அதுக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சிடலாம். பைப்பிங் வைக்கிறது உங்களுக்கு காமிக்கல. இப்போ சுற்றிலும் பைப்பிங் வச்சிடலாம். நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல மடித்து விட்டுட்டு சுற்றிலும் பைப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடியிலேருந்து
தைச்சிட்டு வரலாம். அதை வந்து நம்ம மடிச்சு விட்டுறலாம் உள்ள. ஒரு இடத்துல நீங்கள் மடிப்பு கொடுத்து கரெக்டாக நம்ம சுற்றி வந்தபோது அதிலேருந்து நிப்பாட்டிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு நம்ம அதுக்கும் வந்து பைப்பிங் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு சைடு பண்ணினீங்கன்னா போதும். அதுக்கும் பைப்பிங் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதில் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு நம்ம தைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை சென்டரில் வேணாலும் வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்படி உள்ளே கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். வெளியில் சுருக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கும் அதே மாதிரி ஒரு சைடு மட்டும் நம்ம வச்சு அப்படியே தைச்சிடலாம். கார்னரில் மட்டும் நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் விழுகும், அதில் வந்து நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கட் பண்ணி விட்டு இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அந்த இடத்துல வந்து கார்னர் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கணும். நல்லா கரெக்டாக வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உள்பக்கம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து ஒன்று சேர்த்திங்கன்னா தான் உங்களால் தைக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்க ப்ளவுஸ்லேயே டேரெக்டாக வந்து வச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். சும்மா ஓடு தையல் கூட போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. இது மாதிரி எல்லா 2 சைடும் தைச்சி எடுத்துகிட்டு நம்ம ப்ளவுஸில் வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு உள் பக்கம். அந்த இது வந்து கீழே கொஞ்சம் இறங்கிருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளிட்ஸு மாதிரி அப்படியே மடக்கி விட்டுட்டு அடுத்ததில் வைங்க. இந்த பக்கம் எப்படி கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி அந்த பக்கமும் பார்த்துக்குங்க. இப்போ லாஸ்ட் ஒன்று வச்சுட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. அழகாக ஒரு தாமரைப்பூ வந்துருச்சு பாரு.
சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது ப்ளவுஸில் வைக்கவும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த 2 பக்கமும் போட்டுக்கோங்க. உண்மையிலேயே கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு வந்து நான் 1000 ரூபா வாங்கினேன். அந்தளவுக்கு நமக்கு வேலை இருக்குது. லைனிங் முதற்கொண்டு ஸ்டிச் பண்ணுறது வரைக்கும் ஒரு நாள் 1000ன்னு வைங்க. அதனால் 1000 ரூபா வாங்கினேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பராக இருக்குன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்து அசத்துங்க. கொஞ்ச நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் கொஞ்சம் நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் கிடையாது, நிறைய ஈஸியான டிசைன் ப்ளவுஸ் போட்டிருக்கேன். பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ லாஸ்ட்டில் வந்து கிளாஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ் கற்றுக்கிறவங்களும் புதுசாக பார்க்குறவங்களும் கற்றுக்குங்க. கரெக்டாக அங்கங்கே நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க, எடுத்துக்காமல். ஏன்னா ப்ளவுஸ் வந்து நம்ம ரொம்ப டைட்டாக போடுவோம். அப்படி போடுறப்ப வந்து அந்த தையல் எடுத்துக்காத அளவுக்கு நல்லா கொஞ்சம் டைட்டாக தூக்கி விட்டு தைச்சி விடுங்க. அப்போ அவ்வளோதான். இதுக்கு ஒரு பட்டன் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லோ கலர்லேயே ஒரு பட்டன் ரெடி பண்ணி, இதுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இங்கே வந்து பெருசாகவும் பண்ணியிருக்கேன். சுற்றிலும் வந்து தையல் போட்டுடலாம். இது ஹோல் வச்சு நான் எப்போயுமே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து துணியிலே அப்படியே தைச்சி விட்ருவேன். அது வந்து சில நேரம் எடுத்துகிட்டு வந்துடுது. அதுக்கு வந்து மிஷின் பண்ணுறது தான் வந்துட்டு கரெக்டாக நிற்கிது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி துணியிலே நல்லா தைச்சி விட்டோம்னா வந்துட்டு படிஞ்சு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது முன்னாடி 2 பக்கமுமே கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நன்றி. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மடித்து போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது போடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.